ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் ஏஜே. நம்ம ஒரு யோகியின் சுயசரிதை புக்ல இருக்கிற விஷயம் ஒன்றா பார்த்துட்டு இருக்கோம். அதில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இவர் மாடிக்கு போயிட்டு உட்காந்து தியானம் பண்ணுவார். தியானம் பண்ணும்போது பிரபஞ்சத்தாகிட்ட வேண்டுவார். ஒன்று எனக்கு குருவை காட்டு, அப்படி இல்லையா எனக்கு இங்கேருந்து வேலைக்கு போகக்கூடிய வழியை காட்டு, அப்படி இல்லையா வேற என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படியே கண்டினியூட்டு தான் இந்த வீடியோ. இவர் வந்து வேண்டும்போது இதுமாதிரி சொல்லியிருப்பேன், ஒன்று எனக்கு குருவை காட்டுங்க, அப்படி இல்லையா எனக்கு இந்த ஆசிரமத்துலேருந்து வெளியே போகணும், அதுக்கு வழியை காட்டுங்கன்னு சொல்லி வேண்டும்போது டக்குன்னு ஒரு அசரியை மாரி காதல் விடும். என்னன்னா, இன்னைக்கு நீ உன் குருவை சந்திச்சிருவேன் அப்படின்னு. அது கேட்டதும் சந்தோஷமானதுக்குள்ளேயே கீழே இருந்து ஒரு குரல் வரும், சீக்கிரம் கீழே இறங்கி வா, நம்ம போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வரதுக்கு மார்க்கெட்டுக்கு போகணும்னு. இவரு கோவம் வருது, என்னடா நம்ம தனியாவே விட மாட்டான்னு சொல்லிட்டு இறங்கி போறாரு மார்க்கெட்டுக்கு. போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வரும்பொழுது சடனா ஒரு பக்கம் திரும்புறாரு. ஒரு சின்ன தெருமா இருக்கு, அந்த தெரு நடுவுல காவி உடை அணிஞ்சு ஹைட்டா ஒரு ஆள் நிக்கிறாரு. அவரை பார்த்ததும் அந்த ஒரு செகண்ட்ஸ்ல ரொம்ப நாள் இது கூட வாழ்ந்த மாதிரி ஒரு இணைய பிரியாத ஒரு பிணைப்பு மாதிரி இவருக்கு தோணுது. இருந்தாலும் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 2 அடி எடுத்து வைக்கிறாரு. ஆனா 3வது அடியை இவரால் எடுத்து வைக்க முடியல. கால் அந்த அளவுக்கு ரொம்ப வெயிட்டா இருக்குது. என்னடா இவ்வளோ ஒரு கனமா இருக்குன்னு சொல்லிட்டு காலை பின்பக்கமா வைக்கிறாரு. ரொம்ப லேசா இருக்குது. அப்பயே தெரிஞ்சிச்சு அங்க நிக்கிறது நம்ம குரு தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ண, கையில இருக்கிற பொருள்லாம் பக்கத்துல இருக்கிற பையனை கொடுத்துட்டு ஓராரு குருன்னு ஓடி போயிட்டு, குருவே நான் உங்களை பார்த்துட்டேன்னு அவரும், அப்பா நீ என்கிட்ட வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிறாங்க. உடனே அவர் குரு என்ன பண்றாரு, சரி என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. எங்க குரு போறோம்னு சொல்றாரு, இது மாதிரி காசில எங்க அம்மா இருக்காங்க, நான் அவங்கள தான் பார்க்க வந்தேன், ஸோ தற்சயமா ஒரு இடத்துல நான் தங்கியிருக்கேன், அங்கதான் போறேன்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க போகும்போதே குரு சொல்றாரு, நீ அந்த தாயத்தை பத்தியால நீ கவலைப்படாத, அது எங்கிருந்து வந்துச்சோ அங்கேயே போயிடுச்சு அப்படின்னு. இவருக்கு புரியல, நம்மளை பத்தி விட்டு எதுவுமே சொல்ல வேண்டிய தேவையில்ல போலயே, இவருக்கு நம்மளை பத்தி ஆல்ரெடி தெரியும் போல நினைச்சிட்டு, சரி குருவே அதெல்லாம் ஒண்ணு இல்லை, எனக்கு முதல்ல நீங்க உங்க பேரை சொல்லுங்க, எங்க இருக்கீங்க முதல்ல சொல்லு, நான் உங்க கூடவே இருக்குன்னு நினைக்கிறேன் போது அவர் சொல்றாரு, என் பேர் தான் ஸ்ரீ யுக்தேஸ்வரகிரி, நான் வந்து சொரம்பூர்ல என்னுடைய ஆசிரமம் இருக்குன்னு. இவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி கோபமா இல்ல அதிர்ச்சியானே தெரியல. காரணம் ஏன்னா, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன், இவருடைய குருவை தேடன்ற பட்சத்துல இவங்க ஊர்ல இருந்து பல கிலோமீட்டர் தள்ளி இமயமலைக்கு போயிருப்பாரு, தேட போறேன் அப்படின்றது. ஆனா அந்த இடத்துல தான் அவங்க அண்ணன் பிடிச்சிட்டு வந்திருப்பாரு ஊருக்கு. அதை நினைச்சு பாக்குற காரணம் ஏன்னா, இவங்க ஊர்ல இருந்து வெறும் 12 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குது அந்த ஆசிரமம். இங்க பக்கத்துல இருந்து நம்ம எங்கெங்கயோ போயிருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு, சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, இன்னொன்னு சொல்றாரு, நீ வந்து அந்த ஆசிரமத்துல இருந்து இனிமேல் கஷ்டப்படணும் அவசியம் கிடையாது, நீ கிளம்பி உங்க ஊருக்கு போனோடனே. இவருக்கு சந்தோஷமாவது, அதே நேரத்துல கோவப்படுறாரு, நான் ஊருக்கு போக மாட்டேன், அங்க போனேன்னா ஆல்ரெடி நான் தம்பிங்க தங்கச்சியும் அப்பா கூட தான் இருக்க முடியுமே தவிர என்னால தியானம் பண்ண முடியாது, என்னால ஆன்மீக வழியில போக முடியாது சொல்லும்போது இவர் குரு என்ன சொல்றாரு, நீ ஆன்மீக வழியில போகணுன்றதுக்கு உன்னோட சொந்தத்தையும் உன்னோட உறவுகளையும் ஒதுக்க கூடாதுன்றாரு. இல்ல என்னால அங்க போக முடியாதுன்னு, நீ இன்னிலிருந்து 30ஆவது நாள் நீ உங்க ஊருக்கு கண்டிப்பா போகணும்னு. இவரு அதெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சின்னு வந்துடுறாரு. அப்படி கோச்சிட்டு வரும்போது கடவுள்கிட்ட வேண்டாரு, ஏன் கடவுளை இவ்வளவு நாளுக்கு அப்புறம் என் குருவை பார்த்தேன், ஆனா இந்த மாதிரி ஒரு சந்திப்பாகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வரும்போது, அவர் ஆசிரமம் வந்தோடனே மிகப்பெரிய ஒரு இடியா தலையில விழுது. காரணம் ஏன்னா, அந்த ஆசிரமத்துல அவருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரே ஆள் அந்த ஒரு குரு. ஆனா அவர் வெளியூர் போயிட்டா வரத்துக்கு பல நாள் ஆகுமா. இவருக்கு அப்பயே தெரிஞ்சு போச்சு, ஐயோ இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா பொறுப்பும் எல்லாம் குழப்பம்னு என்னதான் சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லி உள்ள போறாரு. அதே மாதிரி ஆகுது. ஒரு நாள் என்ன பண்ற, ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்டு நான் அதுக்கப்புறம் இங்க இருக்க மாட்டேன், நான் எங்க ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக் எல்லாம் தூக்கின்னு கிளம்புறாரு. அப்படி கிளம்பும் போதுதான் யோசிக்கிறாரு, இவருடைய குரு சொன்ன மாதிரி அன்னைக்கு டேட் 30, ஐ மீன் நாள் 30 அவர் சொன்ன மாதிரி ஆகி போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாரு. சோ அவர் ஊருக்கு போனாரா, இல்ல அவருடைய குருவை பார்க்க போனாரா, இல்ல என்ன நடந்ததுன்னு நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.